ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்க வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ஒரு அப்படிக்கும் உங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோ பார்ப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குரோமா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட நெட் ப்ரௌசர் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரௌசர்ல டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல வைரஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வர ரிசல்ட்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலா இருக்கட்டும், இல்லை யூஆர்எல் இருக்கட்டும், இல்லை ஒரு சர்ச் ஆப்ஷனா இருக்கட்டும், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அதில் வந்து வைரஸ் எங்கேயாச்சும் வந்து கிளியர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரீயாவே செக் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து வைரஸ் ஏதாச்சும் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உங்கள் கேலரியிலேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்க. அக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் தான் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் தான் அப்லோடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது அப்லோட் ஆனதுக்கு அடுத்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபோட்டோஸில் இருக்க இன்ச்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல்ஸும் வந்து அது வந்து சேஃபா இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை சர்ச் பண்ணி சொல்லிடும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் வந்து இதுலேயே ஸ்கேன் பண்ணி சொல்கிற வாசி நீங்கள் உங்கள் ஃபோனை இல்லை நீங்கள் டெவலப் பண்ணுற ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவே வச்சுக்கிற முடியும். ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கூகுள், நம்ம எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுறோம். இந்த கூகுளை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வெப்சைட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஜஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வெப்சைட்டோட யூஆரில் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை இந்த ஃபோட்டோஸில் அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிங் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டேரெக்டாகவே நோ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போனா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, அதாவது எந்த விதமான வைரஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ டீட்டெயில்ஸில் வந்து அது எந்த அளவுக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். கம்யூனிட்டிலையும் பாருங்கள், இல்லை டீட்டெயில்ஸில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இதை பற்றி பார்ப்போம். யூஆர்எல் நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணியிருக்க யூஆர்எல் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்ல இருக்க டோட்டல் வைரஸ் ஸ்கோரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ்ல இருந்து அது எங்கே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கூகுளில் ஒரு லிங்க் தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதோட லிங்காக இருக்க அத்தனை லிங்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் அதில் வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.